Assalamualaikum. Hello everyone. Welcome to our channel. நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற ஃபிஷ் ஃபிங்கர் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதை டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு ஒரு சீக்ரெட்டான சாஸும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 1/2 kg ஃபிஷ் ஃபில்லட் எடுத்துக்கிறேன். எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா திக்கான ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண ஃபிஷ்ஷில் 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு முட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 1/2 an hour ஊறணும். இப்போ தான் ஃபிஷ்ஷில் நல்லா அந்த மசாலா நல்லா பிடிக்கும். ஃபிஷ்ஷில் கோட் பண்ண ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிடலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச இந்த ஃபிஷ்ஷை இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ளாரில் நல்லா ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணிக்கோங்க. செகண்டாக இந்த பவுலில் உள்ள வாட்டரில் ஒரு டிப் பண்ணி எடுங்க. தேர்ட் ஸ்டெப்பாக இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் மறுபடியும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஃபிஷ் பீசஸையும் சேம் ப்ரொசீஜரில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஃபிஷ் ஃபில்லட்ஸும் ரெடி ஆயிருச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 by 1 போட்டு பொரிச்சிடுங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபிஷ் வெளிப்பக்கம் தான் வெந்திருக்கும், உள்பக்கம் வேகாது. ஃபிஷ் கருக விட்டுறாமல் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி. ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் டிப் பண்ணதுக்கு ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக சாஸ் ரெடி பண்ணலாம் வாங்க. 4 டேபிள் ஸ்பூன் மயோனிஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்ல திக்கான தயிர், ரொம்ப புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. பார்ஸ்லி லீவ்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பார்ஸ்லி லீவ்ஸ் பார்க்க கொத்தமல்லி கீரை மாதிரியே தான் இருக்கும். இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர் இல்லைன்னா 3 பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இல்லைன்னா ஒரு பல்ஸ் விட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நம்மளோட க்ரீமி சாஸ் ரெடி. ஃபிஷ் ஃபிங்கர்ஸை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ரெடி பண்ண இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.